Every child of God is anointed to do great things beyond human capacity. மனிதனால் செய்யக்கூடாத மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் உன்னை அலங்கரித்திருக்கிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 155வது செய்தி, மனித திராணிக்கு மிஞ்சி 5/5. இது வரைக்கும் 4 செய்திகளை வெளியிட்டு இருக்கிறோம். மனித திராணிக்கு மிஞ்சி தேவன் எப்படி சாதாரண மனிதர்களை பயன்படுத்தி அசாதாரணமான காரியங்களை செய்து தன்னுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தி அந்த திராணிக்கு மிஞ்சின அற்புதங்களை செய்தவருடைய நாமத்தையும் பெருமைப்படுத்தினாரோ, அதை போல அந்த பெருமைக்குள்ளாக தேவன் உன்னை அழைக்கும். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார் பாருங்க. தெபொராள் பாருங்களேன், மனித திராணிக்கு மிஞ்சி ஒரு வெற்றியை சுதந்திரித்தால் தெபொராளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ரைட்? யோசுவா மனித திராணிக்கு மிஞ்சின காரியங்களை செய்தான். தாவீது மனித திராணிக்கு மிஞ்சின காரியங்களை செய்தான். வேற யாரு? பீட்டர். எல்லாரும் செய்தாங்க பாருங்க. இன்றைய பாடம், பவுல் எப்படி ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஆச்சரியமான காரியங்களை செய்து ஜனங்களை விடுவித்தார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். பாருங்க அருமையானவர்களே, லெட் அஸ் லேர்ன் ஃப்ரம் பால். ஓகே, முதலாவது ஒரு 5 காரியங்களை பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, திராணிக்கு மிஞ்சி, மனித திராணிக்கு மிஞ்சி இந்த பவுல் என்ன செய்தான் என்று சொல்லி ஆக்ட்ஸ் 29 and 10. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். இவரு மிட் நைட்ல பிரசங்கம் பண்ணி ரொம்ப நேரம் பண்றாரு. அந்த பையன் விழுந்து செத்துடுறான் 3வது மாடியில இருந்து. வைங்களேன், மனிதனால் சிந்திக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த பவுல் சிந்திக்கிறாங்க. இஸ் இட் நாட் ஆசம் டியர்லி பிலவட்? அதனால தான் இந்த செய்திக்கு பேர் என்ன? மனித திராணிக்கு மிஞ்சி. அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவனுக்குள்ள உயிர் வருவதற்கு முன்பதாகவே உயிர் இருக்கிறது என்று சொல்லு. நான் எப்படி சொல்லுறேன்னா, திரும்ப மாடியில் போய் பிரசங்கம் பண்ணுறான், அப்புறம் ஊருக்கு போகிறான். அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன பையன் எழும்புறாங்க. அப்பொழுதே ஐத்தியுடைய இவனுக்குள் இந்த உயிர் இருக்கிறது என்று எதனால அவனால் நம்ப முடிகிறது? நம்ம சொன்னால் உயிர் வந்துருங்கிற வெளிச்சம் அவனுக்கு இருந்ததுங்க. அல்லேலூயா. ஓ பாருங்கள், மரித்தோரை மனுஷனால எழுப்ப முடியுமா? மனிதனுடைய சக்தியை வைத்து எழுப்ப முடியுமா? முடியாத. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அநேகர் மரித்தோரை எழுப்ப போகிறீர்கள். நீங்களும் அந்த பட்டியலிலே பெயர் பெற போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, மனித திராணிக்கு மிஞ்சி அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய ஆடைகள் மூலம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கிற வல்லமையை கட்டவிழ்த்தான். அதையும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19:11-12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்து அருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஐயப்பா, பவுலுடைய ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டால் குஷ்டரோகம் சோகமாகுதுங்க. அது மனித திராணிக்கு மிஞ்சின சக்தி இல்லையா? ஐயா, உன்னால் செய்யக்கூடிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் உன்னை ரட்சிக்கவில்லை. மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள், தேவனால் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்களை நீ செய்யும்படியாக தேவன் உன்னை அவருடைய திரியேக குடும்பத்திலே மகனாக மகளாக தெரிந்து எடுத்து இருக்கிறார். நடுத்தெருவில் நிற்காத. ஹல்லேலூயா. நீ 1000 கோடி பிரச்சனையில இருக்கிறியா? பாருங்க, அந்த ஐத்தியுக்கு உயிரே வரலங்க. அவன் சொல்றான் உயிர் வந்துட்டுங்கிறாங்க. அவன் கல்லறையே இன்னும் என்னது, கல்லை வச்சு மூடிதான் இருக்கு. யாரு கல்லறை? லாசருவின் கல்லறை. நிஜத்தை சத்தியத்தை அறிந்த இயேசு என்ன சொல்லுகிறாரு? அவன் தூங்கிட்டு இருக்காங்கிறாருங்க. சொன்னபடி ஆயிட்டா இல்லையா? இப்படி இல்லாத நன்மைகளை பேசி நடுத்தருவில் நிற்கிற ஏழைகளை
நீ வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர வேண்டாமா? தேவனை அறியாதவர்களை நீ வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர வேண்டாமா? ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness, what a loving daddy. அடுத்து பாருங்களேன், தன்னுடைய நாவிலே இருந்த வல்லமை அறிஞ்சிருந்தாங்க. அங்கே அப்போஸ்தலர் 14 8 9 10 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Acts 14 verses from 8. லிஸ்தீராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்தான். நீ இப்படி பேச வேண்டாமா? திருவள்ளூர்ல ஒரு மீட்டிங், ஒரு 500 பேர் வந்திருக்காங்க, பப்ளிக் மீட்டிங்க. அந்த பிள்ளை 12th எழுதுறா, நாளைக்கு எக்ஸாம். ஆனா 2 நாளா ஒரே ஃபீவர், உட்கார கூட முடியாது, கண்ணெல்லாம் செவந்து போச்சு. தூக்கி கொண்டு வந்தார்கள். ஏன்னா ஏற்கனவே 2 நாள் பயங்கர அற்புதம் நடந்தது, யாரோ சொல்லி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆட்டோவில் தூக்கிட்டு வந்து அப்புறம் ஒரு பெட்ஷீட்டில் தூக்கிட்டு வந்து எனக்கு முன்னால் கிடத்திட்டாங்க. அந்த மேடைக்கு முன்னதாக செய்து கொடுத்து முடிச்சுட்டு அவளை போய் பார்த்தேன். அவன் என்ன பார்த்தா, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு விசுவாசம் இது சொன்னா பார்த்தீங்களா, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவனுக்குள்ள இருக்குது. அந்த மகளுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற சுகத்துக்கு ஏற்ற விசுவாசம் இருந்தது. பாருங்கள், அந்த சால்வேஷன்ல சுகம் அடங்கி இருக்கிறது, வேற என்ன அடங்கி இருக்குது, ஐஸ்வர்யம் அடங்கி இருக்கிறது, விடுதலை அடங்கி இருக்கிறது, சால்வேஷனும் அடங்கி இருக்குது. நான் சொன்னேன், எம்மா நீ சுகமாயிட்டா, இப்பொழுதே தேவன் உன்னை சுகமாக்கி விட்டாரு சொல்லிட்டு நான் 4-5 பேருக்கு போய் ஜெபம் பண்றதுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆற்றலினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வல்லமையான ஆயுதமாகிய உன்னுடைய நாவை வைத்துக் கொண்டு நீ நடுத்தருவில் நிற்கிறது நியாயமா? இந்த கேள்வியை திரும்ப கேட்கட்டா? இயேசு சொன்னார்ப்பா, நீ நான் செய்ததை செய்வாய், இதை விட பெரிய கிரியைகளை செய்வாய். அவன் எல்லார் பிரச்சனையும் பார்த்து பேசி பேசி தீர்த்துட்டார். ஏன்னா அவருடைய நாவல சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தது. அவர் தான் சொன்னார், மார்க் 11:23 உன் பிரச்சனையை பார்த்து, மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசு, பிரச்சனை நீங்கிறோம் அப்படின்னு சொன்னார. அப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நாவாகிய ஆயுதம் உனக்குள்ள இருக்க, அதை வைத்துக்கொண்டு நீ வாழ்க்கையில முட்டுச்சந்தில் ஏன் கஷ்டப்படுறா? இதை கட்டவிழ்த்து விடு மகனே மகளே, அது எளிதாயிற்றே. அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய நாவிலே இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பயங்கரமான அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் நம்முடைய நாவை நிரப்பி வைத்து இருக்கிறாரே. 4வது, மனித திராணிக்கு மிஞ்சின காரியங்களை பவுல் செய்வதற்கு அவனுக்கு இருந்த வெளிப்பாடு என்னவென்றால், துதியில வல்லமை இருக்குன்னு அறிஞ்சிருந்தான். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அதில் வாசிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ளே துதித்தார். நல்ல கவனிங்க, பவுலும் சீலாவும் தான் 2 பேர் தான் துதிக்கிறாங்க. உங்கள் சபை மாதிரி 50 பேரோ 500 பேரோ இல்லை, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. இப்பொழுது நம்ம பாடுற மாதிரி பாட்டு இருந்திருக்காது பாருங்க. ஐயா, எந்த சிக்கல்ல நீ இருந்தாலும் அவரை சிம்பிளா துதி. அங்கிள் எனக்கு துதியெல்லாம் வர, சும்மா சொல்லுப்பா, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்ல தேவன், என்ன ரட்சித்து இருக்கீங்களே, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கீங்களே, நீங்க மகத்துவம் உள்ள தேவன் ஆயிற்றே, என்னை பார்த்து நீர் தேவன் என்று சொல்லுகிறீரே, நீர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்ய முடியும், இப்படி நீ சாதாரணமா பேசுப்பா, அங்கே விடுதலை உண்டாகும். எங்கே துதி உண்டோ விடுதலை உண்டாகும். பாலகர் வாய், நீ பாலகனை போல இருக்கிற, சிறு பிள்ளைய போல அவரை துதி. துதிக்கும் நன்றி சொல்லுதலுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நான் சொல்றேன் பாருங்க. துதி என்றால் அவர் என்னவாக இருக்கிறாரோ அதுக்கு நம்ம நன்றி சொல்றோம், துதிக்கிறோம். நீர் தேவாதி தேவன், வானமும் பூமியும் கொள்ளாத தேவன், ரைட்? நீ சர்வ ஆற்றல் மிக்கவர், எல்ஷடாய் தேவன், ஏகோவா ஷாலோம், உண்மை துதிக்கிற. சிம்பிளா நீங்க துதிங்க, ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் துதிங்க. உங்கள் சிறையிருப்பை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு நீ பெரிய வொர்ஷிப்பராக இருக்க வேண்டியதில்லை, வொர்ஷிப் லீடராக இருக்க வேண்டியதில்லை, பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை மகனே மகளே. குதூகலத்தோடு உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு செய்யணும், அவ்வளவுதான். நடனமாடி செய் மகனே மகளே. ஆமே, ஹல்லேலூயா. எப்படிங்க அவர் விடுதலை கொடுத்தாரு? சூப்பர் நேச்சுரல் விடுதலை. என்ன? சிறைச்சாலையை
உலுக்கத்தக்கதா பூமி அதிர்ச்சி, கட்டுகள் அருந்தன, காவல், அந்த கேட்டுகள் எல்லாம் உடைஞ்சிட்டு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நீங்கள் அநேகர் துதிக்க போறீங்க, உங்கள் கட்டுகள் கலந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டியர்லி பிலவட், ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ், ஹல்லேலூயா. அது மாத்திரமாங்க, வெள்ளம் போல வெளிப்பாடு 12 புஸ்தகத்தை எழுதிட்டான். மனிதனுடைய திராணிக்கு மிஞ்சின வெளிப்பாடு, மனிதனுடைய திராணிக்கு மிஞ்சி எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் சபை நாட்டினாங்க. இன்றைக்கு நீங்கள் சபை நாட்டுவதற்கு உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. மொபைல் ஃபோன் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குங்க. அவன் கழுதையிலையும் போட்லையும் காலிலையும் தான் போனாங்க, நடந்து தான் போனாங்க. எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் 3000 கிலோமீட்டருங்க. எப்படிங்க அது முடிந்தது? மனித திராணிக்கு உட்பட்டு உன்னை செயல்படும்படியாக தேவன் அழைக்கவில்லை. மனிதனுடைய திராணிக்கு மிஞ்சி பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தவே தேவன் உன்னை தெரிந்தெடுக்கிறார். தேவன் உன்னை தெரிந்தெடுத்து இருக்கிறார் என்கிற நிஜத்தை நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்ள போகிறாய்? ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.